வந்து பாக்கழுத்து வந்து உங்களுக்கு எப்படி தைக்கணும்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் பாருங்க. இவங்களது வந்து 5.5 இன்ச்சு இருக்குது. 5.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிங்கிறேன். 2.25 2.25 5.5 இன்ச்சு கீழே குறுகி வரும்போது நம்மளுக்கு 5 இன்ச்சா வரும். இங்க பாருங்க வச்சுட்டு சரிங்களா, இதை பாருங்க பாருங்க இப்படி வச்சுட்டு இங்க பாருங்க இது அளவுக்கு வச்சு ஒரு அரை இதுக்கு வச்சுக்கோங்க. ஓகேங்க. பாருங்க லைனிங் மேல இந்த மாதிரி பாக்கழுத்து சரிங்களா. இங்க பாருங்க அந்த உள்ளக்கரை லைனிங் புரியக்கூடாது. இந்த எச்சி வரும்போது ஊசியை வந்து இப்படி வந்து நிப்பாட்டிக்கோங்க. நிப்பாட்டிட்டு இங்க பாருங்க திருப்பணும். இதே மாதிரி அடிங்க. இங்க பாருங்க இதுல வந்து எப்படியோ இதே மாதிரி இது பண்ணிக்கோங்க. இந்த மடிப்பை எடுத்துட்டு இந்த பாக்கழுத்து வரும்போது இதை வந்து இது பண்ணிக்கோங்க. இதை பண்ணிட்டு ஓகேவா, இதை பாருங்க இதே மாதிரி இப்படியே மாதிரி பண்ணிட்டு ஓகேவா, இதே மாதிரி எடுத்துக்கோங்க. லைனிங்கில் பாருங்க இந்த மாதிரி தைச்சிக்கோங்க சரிங்களா. இந்த பாருங்க இந்த மாதிரியே தையுங்க. லைனிங்கில் இதே மாதிரியே இந்த பாருங்க அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரியே அந்த வளைவு கொடுத்துக்கோங்க. இந்த எக்ஸஸ் எல்லாம் பாருங்க இதே மாதிரி தான். எக்ஸஸ் எல்லாம் வந்து இப்படி கட் பண்ணிக்கோங்க. ஒரே நிமிஷம். 5 இன்ச்சு அவங்களுடைய முதுகு நீளம் இருக்குதான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. பாருங்க இதே மாதிரியே அடிச்சுன்னு வாங்க. இப்போ பாருங்க அவங்களுடையது எவ்வளோ பிடிக்கணும்னு அதை பிடிச்சிக்கோங்க. அவங்கவுங்க ப்ளவுஸில் இதில் 2ஆக மடித்து இப்படி பண்ணிக்கோங்க. இதோடைய கட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோவும் யூடியூப்பில் இருக்குது. இதை பார்த்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன டவுட் இருந்தால் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.